அன்பிற்குரிய நண்பர்களே, இதுவும் திரு அண்ணாமலை அவர்களை பற்றிய ஒரு பதிவுதான். திரு அண்ணாமலை அவர்களை பற்றிய ஒரு 9 பதிவுகள் கிட்டத்தட்ட வெளியிட்டிருக்கிறேன். கடந்த சில மாதங்களில் பல நிறைகளையும் ஒன்றிரண்டு என் கண்ணில் பட்ட குறைகளையும் சுட்டி காட்டியிருக்கிறேன். நான் எப்போதும் என் மனசாட்சி சொல்லுகிற விஷயத்தை மட்டுமே காதில், கவனத்தில், கருத்தில் இருத்திக் கொள்வேனே தவிர மற்ற எந்த விஷயங்களாலும் ஈர்க்கப்படுவதும் இல்லை, பாதிக்கப்படுவதும் இல்லை. நான் அடிக்கடி அவரை பாராட்டி பதிவுகள் வெளியிடுவதனால் அவருக்கும் எனக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோ, அவரால் ஏதாவது எனக்கு ஆதாயம் கிடைத்திருக்குமோ என்றெல்லாம் யாருக்காவது கிஞ்சித்தாவது சந்தேகம் வருமானால் நான் அழுத்த திருத்தமாக சொல்லுகிறேன், இன்று வரை நான் அவரை சந்தித்தவன் அல்ல. எந்தவித ஆதாயம் எந்த பக்கமிருந்தும் எனக்கு அவரால் கிடையாது. நான் அதை விரும்புகிறவனும் அல்ல, ஏற்றுக்கொள்கிறவனும் அல்ல. இந்த பதிவு ஆகா அண்ணாமலை என்கிற தலைப்பில் வெளியிடப்படுகிற இந்த பதிவு சில விஷயங்களை தீர்க்கமாக ஆராய வேண்டியிருப்பதாக நான் கருதுகிறேன். ஒருவேளை திரு அண்ணாமலை அவர்களுடைய பேச்சை கேட்டு நான் மயங்கிவிட்டேனோ என்கிற எண்ணம், நான் அடிப்படையில் ஒரு பேச்சாளர் என்பதனால், நான் கலைஞர் கருணாநிதியால் ஈர்க்கப்பட்டதற்கு அவருடைய பேச்சு திறமைதான் காரணம் என்பதனால், அப்படி இவருடைய பேச்சு திறமையால் மட்டும்தான் நான் ஈர்க்கப்பட்டு விட்டேனோ, இன்னும் கொஞ்சம் ஆழமாக, இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் இவர் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் எனக்குள் கட்டுப்படுத்த முடியாமல் எழுந்தது. அந்த பின்னணியில் இந்த பதிவில் சில விஷயங்களை நான் திரும்ப திரும்ப என் கண்ணில் படுகிற காட்சிகளை 3, 4, 5 முறை, ஏன் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் ஒரு 10 முறை கூட அதில் ஏதாவது ஒரு புகுத்தப்பட்ட காரியம் இருக்குமோ, காட்சி இருக்குமோ, இல்லை கண்ணுக்கு படாத ஏதாவது ஒன்று என் கருத்தை மாற்றக்கூடியது அல்லது அவரை பற்றிய என்னுடைய அபிப்பிராயத்தை, மரியாதையை, மகிமையை கெடுக்கக்கூடிய காரியம் இருக்குமா என்று திரும்ப திரும்ப ஆராய்ந்தேன். இது ஏதோ என்னுடைய துர்புத்தி என்பதல்ல. ஒருவரை நாம் பாராட்டி ஏற்றுக்கொள்ளுகிற போது மற்றவர்களுக்கு நாம் அதை, இந்த மனிதருக்கு இந்த சிறப்பியல்புகள் இருக்கின்றன என்று சொல்லி காட்டுகிற போது அது உண்மையிலேயே இருக்கிறதா, நாம் ஏதாவது தவறாக கற்பனை செய்து கொள்ளுகிறோமா, ஏமாந்து விட்டோமா, உண்மையிலேயே அந்த கேரக்டர், குவாலிட்டி, மகிமை அந்த மனிதருக்கு இருக்கிறதா என்று 2, 3 முறை நம்மை நாமே உறுதி செய்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அது ஒரு அரசியல்வாதிக்கு ஏற்படுகிற போது நான் இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையோடும் நிதானத்தோடும் கையாள வேண்டும் என்று பார்த்தேன். அப்படி பார்த்ததுதான் இந்த பதிவு. ஒன்று, ஒரு பேச்சாளன் திறமையாக பேசுவது என்பது, அவர் ஒரு IPS ஆஃபீஸர் என்பதனால் மிக அதிகமான விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கிறார் என்பதில் எனக்கு எந்த நேரத்திலும், எனக்கு மட்டுமல்ல யாருக்கும் ஒரு சந்தேகம் இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஒரு சின்ன காட்சி, ஒரு குழந்தை அது இவரிடம் போய் கொஞ்சுகிறது. இவர் அந்த குழந்தையை செல்லமாய் தட்டி கொடுத்து விட்டு ஒரு மிக மிக
நேர் கேள்வியை கேட்கிறார். உங்களை பிடிக்கும் என்று அந்த குழந்தை சொல்லுகிற ஏன் என்னை பிடிக்கும்? ஒரு நிமிடம் தயங்கி அல்லது யோசித்துவிட்டு அந்த குழந்தை சொன்னது, நீங்கள் நன்றாக பேசுகிறீர்கள். நண்பர்களே, இது ஒரு ட்ரிக் ஷாட் அல்லது அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்து சொல்லி இருக்க முடியும் என்று நான் ஆண்டவர் மீது சத்தியமாக நம்பவில்லை. ஸோ ஒரு சிறு குழந்தையால் இவருடைய பேச்சுத்திறன் ரசிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதுதான் இவர் உண்மையிலேயே நல்ல பேச்சாளர் என்பதற்கு ஒரு குழந்தையின் பாஷையில் கூட குழந்தைக்கு புரிகிற அளவு கூட இவரால் எடுத்து சொல்ல முடிகிறது பெரிய விஷயங்களை என்பதற்கு சரியான அத்தாட்சி. ஒருவேளை அந்த குழந்தைக்கு முழுமையாக கூட புரிய முடியாமல் இருக்கலாம். ஆனால் என்னை போன்றவர்களுக்கு அவர் என்ன பேசுகிறார் என்பது புரிகிறது. இன்னொன்று, ஒருவன் எவ்வளவு பெரிய பேச்சாளனாக இருந்தாலும் அவன் பேசுகிற போது கொஞ்சம் நகைச்சுவை உணர்வு இருக்க வேண்டும். கடுமையாக முகத்தை வைத்து கொண்டு பேசக்கூடாது. அந்த பேசுகிற மனிதர் பேசுகிற தலைப்பை விட்டு தாண்டி விடாமல் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆவலை தூண்டும் விதமாக, ஆகா, இந்த பேசுகிற நபர் ஏதோ வானத்திலிருந்து பூமியில் குதித்த மனிதர் அல்ல, நம்மை போன்ற மனிதர்தான் என்கிற ஒரு எண்ணத்தை உண்டு செய்ய வேண்டும். இதுதான் ஒரு பேச்சாளனுடைய வெற்றி. ஏதோ நீங்கள் 1000 அடிக்கு அப்பால் நின்று கொண்டு 3000 அடி உயரத்தில் தொங்கிக் கொண்டு பேசுவது போல் பேசினால் பேச்சை கேட்கிறவர்கள் சலிப்பு தட்டி ஒதுங்கி விடுவார்கள். ஒரு ஐடென்டிஃபிகேஷன், பேசுகிறவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வேண்டும். திரு அண்ணாமலையால் முடிகிறது. மாணிக்கம் தாகூர் என்று ஒரு காங்கிரஸ் எம்பி, அவரும் இவரும் பேசுகிறார்கள் பொது மேடையில். அவர் சொல்லுகிறார், இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டம், அன்எம்ப்ளாய்மெண்ட் மிக அதிகமாக இருக்கிறது. அவர் முடித்தவுடன் இவர் பதில் சொல்லுகிறார், தவறு என் மீது அல்ல, நீங்கள் எப்போதுமே திரு ராகுல் காந்தியை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். நான் என்னை மறந்து கைதட்டி சிரித்தேன். இன்றைய இதுதான், எவ்வளவு கடுமையான விஷயங்களை பேசினாலும் யார் பேசுகிறார்கள்? மாணிக்கம் தாகூர், ஒரு காங்கிரஸினுடைய எம்பி. அவர் என்ன பேசுகிறார் என்று சொல்லிவிட்டு உடனே சற்றும் சளைக்காமல் பதில் சொல்லுகிறார், ஆமாம், நீங்கள் இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டம் இருக்கிறது என்று சொல்லுவது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. எப்போதும் நீங்கள் ராகுல் காந்தியை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னொரு விஷயம், திரு நக்கீரன் கோவால் அவர்கள் இவரை பற்றி ஒரு கருத்தை, இப்போது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை பேர் திரு அண்ணாமலையை நோக்கி ஒரு சிறு கல்லையாவது எரிந்தால்தான் பிஜேபி பரவாமல் தடுக்க தங்களால் ஆனதை செய்தோம் என்கிற ஒரு திருப்தி அவர்களுக்கு கிடைக்கிறது என்கிற நிலைமை இருக்கிற காரணத்தால் இவரை பற்றி ஒரு தாழ்வான கருத்து, அதை சொல்லிவிட்டு இவர் சொல்லுகிறார், திரு நக்கீரன் கோபால் அவர்களுக்கு மீசை இருக்கிற அளவுக்கு மூளை இல்லை. தரக்குறைவான நகைச்சுவை அல்ல, ஒரு மிகச்சிறந்த உன்னதமான நகைச்சுவை. இதைவிட அநேகமாக அவரை மட்டம் தட்டி இருக்க முடியாதென்றே கருதுகிறேன். திரு நக்கீரன் கோபாலுக்கு மீசை இருக்கிற அளவுக்கு மூளை இல்லை. நம்மளே இப்படி ஒரு எந்த வயதினரும் அந்த சப்ஜெக்டை தாண்டி விடாமல் அந்த சப்ஜெக்டோடு இணைந்து அதே நேரத்தில் தரம் தாழ்ந்து விடாமல் பேசுகிற ஆற்றல்
அறிவு, பண்பாடு திரு அண்ணாமலைக்கு இயற்கையாக கைவரப்பெற்று அமைந்திருக்கிறது. இவர் எந்த ஒரு நபரும் அரசியலில் முழுமையாக வெற்றி பெற வேண்டுமானால் அந்த நபருக்கு தன் கட்சி, தன் இயக்கம் இவைகளை எந்த அளவு அந்த மனிதர் ஆராய்ந்து தெரிந்து வைத்திருக்கிறாரோ, ஒரு 50-60 ஆண்டு காலம் பாஜக எங்கே எப்படி இருந்தது, என்ன நடந்தது, இதையெல்லாம் அவரால் எந்த பேச்சாளருக்கும் அது தெரிய வேண்டும். அப்போதுதான் அவர் வெற்றிகரமான பேச்சாளராக இருக்க முடியும். 10 ஆண்டு காலம், 5 ஆண்டு காலம் அவர் கட்சியை பற்றி, அவர் சார்ந்திருக்கிற இயக்கத்தை பற்றி மட்டுமே அவர் அறிந்து வைத்திருந்தால் அவர் தோற்று போவார். அந்த வகையில் திரு அண்ணாமலைக்கு பாஜகவை பற்றி தெளிவான கருத்து இருக்கிறது. வருத்தமில்லை, மிகுந்த மகிழ்ச்சி. ஆனால் எந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியை பற்றி திரு அண்ணாமலைக்கு ஆழ்ந்த நுட்பமான புலமை இருக்கிறதோ, அதே அளவுக்கு அவருக்கு தமிழ்நாட்டில் யாரை எதிர்க்க வேண்டும் என்று இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை விட, கம்யூனிஸ்ட் இயக்கங்களை விட ஆளுங்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தை தான் அதிகமாக தாக்க வேண்டிய அவசியம் நான் சொல்லவில்லை, எதிர்க்க வேண்டியது. தாக்குவது என்பது வேறு, எதிர்ப்பது என்பது வேறு. அரசியலில் தவிர்க்க முடியாமல் எதிர்க்க வேண்டியிருக்கிறது. எனவே திமுகவை பற்றிய ஒரு 75 ஆண்டு கால என்னென்ன நடந்தது, எப்போது நடந்தது, எப்படி நடந்தது, யாரால் நடத்தப்பட்டது, அதுக்கு யாரெல்லாம் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் என்கிற விஷயங்களை விரல் நுனியில் வைத்திருக்கிறார். அநேகமாக கி. வீரமணிக்கு பிறகு, வைகோபால் சாமிக்கு பிறகு, கலைஞருக்கு பிறகு தன்னுடைய பலம் அல்லது மகிமை இவைகளை தாண்டி பிரதான எதிராளியினுடைய மகிமையை தெரிந்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது அநேகமாக எனக்கு தெரிந்தவரை திரு அண்ணாமலை அவர்கள்தான். அவர் சொல்லுகிறார், 1949 திராவிட முன்னேற்றக் கழகம் ராபின்சன் பூங்காவில் ஆரம்பிக்கப்பட்ட போது 28 பேர் அதில் கையெழுத்தாற்றிட்டார்கள் ஒரு நோட்டு புத்தகத்தில். அப்படித்தான் அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது பேரறிஞர் அண்ணா அவர்களால். 28 பேர் பேசினார்கள். அதில் மிக கடைசியாக பேசியது கருணாநிதி. அன்றைக்கு அவருக்கு கலைஞர் என்கிற பெயர் கூட அநேகமாக ஒட்டிக்கொள்ளவில்லை என்றே நான் கருதுகிறேன். மு. கருணாநிதி என்பதுதான் அன்றைய அவருடைய நாமகரணம். சொல்லுகிறார், அந்த மு. கருணாநிதி என்னுடைய குடும்பம்தான் இன்றைக்கு நீக்க மர நிறைந்திருக்கிறது. பேரறிஞர் அண்ணாவுடைய வாரிசுகள் எந்த பதவியிலும் எங்கும் இல்லை. நாவலர் நெடுஞ்செழியனுடைய வாரிசுகள் இல்லை, சொல்லிக்கொண்டே வருகிறார். அந்த கையெழுத்திட்ட நபர்களையெல்லாம் பெயர்களை சொல்லி சுட்டி காட்டி அவர்கள் அன்றைக்கு எப்படி இருந்தார்கள், என்னவாக இருந்தார்கள் என்பதையெல்லாம் விளக்கி சொல்லிவிட்டு 28வது நபராக இருந்த ஜூனியர் மோஸ்ட் அல்லது கடைசி நபராக இருந்த, அநேகமாக இவரை போனால் போகட்டும் என்று கூட பேச விட்டிருப்பார்கள், வந்துவிட்டாரே என்று, அல்லது மொத்தமே 28 பேர் தான் இருந்திருப்பார்கள் இன்றைக்கு அந்த ராபின்சன் பூங்காவில். அந்த நபருடைய வாரிசுகள் மட்டுமே தமிழகத்தை, டெல்லியில் அவர்கள் பங்களிப்பு மட்டுமல்ல, ஒரு பிரதான பதவிகளில் இருக்கிறார்கள். அவர்கள் குரல் மட்டுமே கேட்கிறது என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிடுகிறார். அதுதான் உன்னதம்.
அந்த 27 பேர் இவருக்கு முன்னால் பேசிய இவருடைய சீனியர்களாக இருந்த எந்த நபரினுடைய குடும்ப உறுப்பினரும் எந்த பதவியிலும் இன்றைக்கு இல்லை என்பதை விளக்கி சொல்லிவிட்டு, இந்த 28வது நபர் எப்படி வந்தார் என்பதற்கு ஒரு நகைச்சுவையோடு கூடிய சிறந்த ஒரு விளக்கத்தை அளிக்கிறார். ஒரு குறிப்பிட்ட தேர்தலில் இது நடந்தது எனக்கே தெரியும். சேலம் வீரபாண்டி ஆறுமுகம் அவர்கள் தன்னுடைய மகன் அவருக்கு ஒரு பதவி கேட்கிறார். செழியன் மாண்டு போய்விட்டார், இன்றைக்கு இல்லை. அவருடைய 2 மகன்களும் மாண்டு போய்விட்டார்கள். அன்றைக்கு ஒரு பதவி கேட்டது செழியனுக்கு என்று நான் கருதுகிறேன், அல்லது ராஜாவுக்கா என்று சரியாக நினைவில்லை. பதவி கேட்க அவருக்கும் ஒரு எம்எல்ஏ பதவி வேண்டும். தேர்தலில் கலைஞர் சொல்லுகிறார், இல்லை, ஒரு வீரபாண்டி, ஒரு குடும்பத்தில் ஒரு பதவி என்பதுதான் சரியாக இருக்கும். உடனே வீரபாண்டியார் கேட்கிறார், வீரபாண்டி ஆறுமுகம், தலைவரே, அப்போது உங்கள் மகன் ஸ்டாலினுக்கு இந்த முறை எம்எல்ஏ பதவி கிடையாதா? திரு அண்ணாமலை சொல்லுகிறார், அந்த கேள்வி திரு கருணாநிதியை மனதை துறந்து, கண்ணை திறந்து, வாயை திறந்து விசாலமாக யோசிக்க வைத்துவிட்டது. ஆகா, இது சரியான கேள்வி. தடுக்க இயலாத திரு வீரபாண்டி ஆறுமுகத்தினுடைய வாயில் வெத்தலை வாக்கு போட்டு வாயை மூடச் சொல்ல முடியாது. இந்த கேள்வி இவர் ஆரம்பித்திருந்தாலும் கூட தமிழகம் முழுக்க எதிரொலிக்கும். எனவே ஒரு 15 குடும்பத்துக்காவது நாம் அவர் வாரிசுகளை வளரவிட்டால்தான் ஸ்டாலின் வளர முடியும். நண்பர்களே, இது யாரோ ரோட்டில் போகிற ஒருவர் இந்த கருத்தை சொல்லிவிட முடியாது. இந்த 28 ஒன்றாக மாறியிருப்பது என்பது ஒன்று. அதற்கு திரு கருணாநிதிக்கு திறமைகள் இருந்தது என்பதில் அநேகமாக யாருக்கும் கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. ஆனால் அவர் குடும்பம் மட்டுமே எங்கெங்கும் வியாபித்திருக்கிற அளவுக்கு சில வித்தைகளை செய்ய வேண்டுமானால் நாம் 15 குடும்பங்களையாவது தமிழ்நாட்டில் பல்வேறு ஊர்களில் எம்எல்ஏ, எம்பி, மந்திரி பதவி கொடுத்து வளரவிட வேண்டும் என்று திரு கருணாநிதி அவர்களுக்கு கண்ணை திறந்து விட்டது வீரபாண்டி ஆறுமுகத்தில் இந்த ஒற்றை கேள்விதான். அதிலிருந்து தான் அவர் ஒவ்வொரு ஊரிலும் ஒரு ஃபேமிலியை, குடும்பத்தை கண்டெடுத்து, திமுக குடும்பத்தை, அந்த குடும்பத்தினுடைய ஒரு வாரிசுக்கு இவர் ஏதாவது ஒரு பதவியை தத்தம் செய்து அந்த குடும்ப வாரிசுகள் தொடர்ந்து கட்சியினுடைய தூண்களாக இருப்பதை அல்லது கட்சியினுடைய லாபத்தை பெறுவர்களாக இருப்பதாக மாற்றிவிட்டார் என்று திமுக எப்படி இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது, அதற்கு யார் காரணம், எந்த கேள்வி காரணம் என்பதையும் இவரால் சொல்ல முடிகிறது. திரு அண்ணாமலை அவர்களே, உங்களிடம் நடிப்பு இல்லை, இறைவன் கொடுத்த படிப்பு இருக்கிறது. உங்களை மனமாற ஆகா அண்ணாமலை என்று வாழ்த்துகிறேன். இன்னும் 1-2 பதிவுகள் நான் வெளியிட வேண்டியிருக்கும். விருப்பத்தோடு வெளியிடுவேன். நன்றி.